என்ன வழின்றதை மட்டும் பார்க்கலாம். காலக்கோடுன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே நமக்கு முழு மதிப்பெண் வாங்கிடலாம். வருஷங்க கஷ்டம், அதில் இருக்கிற நிகழ்வுகள் கஷ்டம்னு பார்த்தா அது கஷ்டமே கிடையாது. குறிப்பிட்ட ஒரு 12 வருஷத்தை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா காலக்கோடு எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்களா, 1900 முதல் 1950 இந்த இடைப்பட்ட 50 வருஷத்தை மட்டும்தான் திருப்பி ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் முழு 50 வருஷமும் கேட்கறதே கிடையாது, 20 வருஷம் தான் கேட்குறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா 1900 1920 கேட்பாங்க, அப்படி இல்லையா 1910 1930 கேட்பாங்க, அப்படியும் இல்லையா 1920 1940 1930 1950 இந்த மாதிரி இடைப்பட்ட 20 வருஷத்தை மட்டும்தான் கேட்பாங்க. அப்படி இடைப்பட்ட 20 வருஷம் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த 12 வருஷங்களை மட்டும்தான். எப்படி 1905 சுதேசி இயக்கம், அப்படி இல்லைன்னா வங்கப்பிரிவினை, இந்த 2 நிகழ்வுகள் இருக்குது. அதே மாதிரி 1914 தன்னாட்சி இயக்கம், 1918 கேதா சத்தியாகிரகம், அப்படி இல்லைன்னா 2ஆம் உலகப் போர் முடிவு, 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை, அதுவும் 1919 தான். 1919 இன்னொரு நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரவுலட் சட்டம். அதுக்கப்புறம் 1920 ஒத்துழையாமை இயக்கம், 1922 சௌரி சௌரா நிகழ்வும் அப்பதான், பரிகொடா இயக்கமும் அப்பதான். 1930 உப்பு சத்தியாகிரகம், அது மட்டும் இல்லாமல் சட்ட மறுப்பு இயக்கமும் 1930 தான். 1931 2ஆம் வட்ட மேசை மாநாடு, அதே 1930 முதல் வட்ட மேசை மாநாடும் எழுதலாம். ஒன்று உப்பு சத்தியாகிரகம், அப்படி இல்லைன்னா சட்ட மறுப்பு இயக்கம், அப்படி இல்லைன்னா முதல் வட்ட மேசை மாநாடு, எது வேணாலும் எழுதிக்கலாம். 31 2ஆம் வட்ட மேசை மாநாடு, 32 3ஆம் வட்ட மேசை மாநாடு, 1935 இந்திய அரசு சட்டம், 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம், 1947 இந்திய விடுதலை அடை. இந்த 12 நிகழ்வுகளை மட்டும் மனப்பாடம் பண்ணாலே நம்ம காலக்கோடில் முழு மதிப்பெண் எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு 1900 முதல் 1920 வரை இடைப்பட்ட வருடங்களை மட்டும் காலக்கோடில் எழுதுங்கன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 1905 சுதேசி இயக்கம், 1916 தன்னாட்சி இயக்கம், 1918 கேதா சத்தியாகிரகம், 1919 ஜாலியன் வாலாபாக், 1920 ஒத்துழையாமை இயக்கம். இந்த 5 வருஷத்தை எழுதுனாங்களானாவே நமக்கு ஃபுல் மார்க் வந்துடும். அதே 10லிருந்து 20 வரைக்கும் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, 10லிருந்து 30 வரைக்கும் கேட்டாங்கன்னா இதுல இருந்து எடுத்துக்கலாம். தன்னாட்சி இயக்கம் 16 18 கேதா சத்தியாகிரகம், 19 ஜாலியன் வாலாபாக், 20 ஒத்துழையாமை இயக்கம், 22 சௌரி சௌரா, 30 உப்பு சத்தியாகிரகம். இந்த இடைப்பட்ட வருஷத்தை எடுத்துக்கலாம். இப்போ 20லிருந்து 40 வரைக்கும் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 20லிருந்து 40 வரைக்கும் 30ல முதல் வட்ட மேசை மாநாடு இருக்கு, உப்பு சத்தியாகிரகம் இருக்குது, சட்ட மறுப்பு இயக்கம் இருக்குது. 31 2ஆம் வட்ட மேசை மாநாடு, 32 3ஆம் வட்ட மேசை மாநாடு, 35 இந்திய அரசு சட்டம், இது 40க்குள்ள இங்க வந்துடுது. அதுக்கப்புறம் 1930லிருந்து 1950க்குள்ள இடைப்பட்ட காலத்தை கேட்டாங்கன்னா 30லிருந்து ஈஸியாக எழுதலாம். 30 31 32 முதல் வட்ட மேசை மாநாடு, 2ஆம் வட்ட மேசை மாநாடு, 3ஆம் வட்ட மேசை மாநாடு. அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசு சட்டம் இருக்குது, வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 42 இருக்குது, 47 இந்தியா சுதந்திரம் அடைதல் இருக்குது. இதில் இந்த 12 வருடங்களை மட்டும் மனப்பாடம் பண்ணால் காலக்கோட்டில் நம்ம முழு மதிப்பெண் கண்டிப்பாக எடுத்துடலாம். நன்றி.